அது எப்படியா இருந்தாலும் இங்கே தான் வருவான். நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்பு. இல்லை நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். எது பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சரி, நீ பார்த்துக்கோ. போடுங்க. அடிச்சி உட்காரு. டீ சொல்லு. டீ சொல்றா. அண்ணே டீ ஒன்று. உன்னை பார்த்த உடனே கொல்லணும்னு வெறியோட இருந்தேன். உன்னை கொன்னுட்டு உன்ன மாதிரி ஓடி ஒளியறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஆறுமுகத்தை கொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? எனக்கு உனக்கு அவன் எந்த வித்தியாசமும் பார்த்தது இல்லடா. அவனை போய் உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்குடா. ஹலோ, நான் தான் மதனி. எங்க பார்க்க? என்னப்பா நடக்குது? எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. பயப்படாதீங்க, இப்ப ஆனந்தம் என் கூட தான் இருக்கான். பேசுங்க. எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க கூட என்ன வீட்டுக்கு வரல? ஹலோ மதனி, இப்ப அண்ணனை கொன்னவன் பக்கத்துல நான் போயிட்டேன். யாரு? யாரா அவன்? அவன் யாரா இருந்தாலும் கொன்றேன். நான் பாத்துக்கிறேன் மதனி. உன்னை கொல்ல சொல்றாங்க, கொன்றவா? நம்ம எதிரி கூட நம்ம சாகணும்னு நினைக்க கூடாதுடா. நான் கொல்லல. ஆறுமுகத்தை கொன்னது நான் இல்ல. தப்பிக்க பாக்குறியா? நான் கொல்லலடா. பின்ன வேதகிரி அண்ணன் தான். அவர் தான் கொன்னார். மங்காவோட அம்மா அந்த பணத்தை பார்க்கும்போது வேதகிரி அண்ணனும் கூட இருந்திருக்காரு. நல்ல வேளை நீங்க வந்தீங்க, எனக்கு கொஞ்சம் தைரியமா இருந்துச்சு. யாருக்கிட்டையும் கை நீட்டாத வேதகிரி அண்ணனுக்கு முதல் முறையா பணத்து மேல ஆசை வந்துருச்சு. அதுக்காக அந்த வீட்டில் வேலை செய்யற மங்காவோட அம்மா கிட்ட உதவி கேட்டு வந்தார். நாங்க 2 பேரும் இப்படி சந்திச்சுக்கிறோம்னு எதிர்பார்க்கல. என்னன்னே சொல்ற? ஒண்ணுமில்லடா, நமக்கு தேவைப்படுற பணம் ஒரு இடத்துல இருக்கு, அதை எடுத்துக்கலாங்கிறேன். தப்பா? விளையாடாதானே? நான் விளையாடுற வயசெல்லாம் தாண்டிட்டேன்டா. நீ என்ன பேசுற? சத்தியமா இதை நான் உன்ட்ட எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காம நடக்கிறதாண்டா வாழ்க்கை.
நான் கூட தான் எதிர்பார்க்கல உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு. அது வேறண்ணே. என்ன தப்பு தானே? உன் சந்தோஷத்துக்கு தானே செஞ்ச. நானும் அதை தான் சொல்கிறேன். இன்னொரு தப்பு செஞ்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். முதல் தப்பு தான் பயம், ரெண்டாவது தப்பு பழகிரும். என்னண்ணே ஆச்சு உனக்கு? நீ ரொம்ப நல்லவனே. இங்க தப்பு செய்ய சந்தர்ப்பம் கிடைக்காம தான் நிறைய பேர் நல்லவனா இருக்க. இப்படிலாம் சொன்னா எனக்கு புரியாதுண்ணே. சரி, உள்ள வேலையே பார்க்க முடியல, உனக்கு எதுக்கு இந்த ஆகாத வேலை? அதுக்காக கடைசி வரைக்கும் நல்லவன்னு கையெட்டி நிக்க சொல்றியா? என் பொண்ணுக்கு 28 வயசு ஆகுது, கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. வேற என்ன பண்ண? வேணாம்னு எனக்கு பயமா இருக்கு. கடைசி வரைக்கும் இப்படி இருக்க போறியா? ஆரம்பத்துல நல்லவங்கிறது பெருமையா தான் இருந்துச்சு. அது மாத்திரம் குடும்பத்தை காப்பாத்தலையே. என் பொண்டாட்டி சொல்லி காட்டும்போது கஷ்டமா இருக்குடா. அதுக்காக போய் திருட சொல்றேனே. அவன் திருடுறான், அவனை பார்த்து இவன் திருடுறான். நாம மட்டும் ஏன் சும்மா இருக்கணும்? நாளைக்கு உனக்கு இதே நிலைமை வரும். உன் குழந்தையும் வளருவா, தேவைகள் நிறைய வரும். அப்ப யோசிக்கிறத விட இப்ப யோசிக்கிறது நல்லது இல்லையா? ஒருவேளை மாட்டிக்கிட்டா? நான் போலீஸ்காரன், எப்படி தப்பிக்கணுங்கிறது எனக்கு தெரியும். மறுபடியும் சொல்றேன், நான் போலீஸ்காரன். மாட்டேன்னு சொன்னா உனக்கு தான் பிரச்சனை. எனக்கு குழப்பமா தான் இருந்துச்சு. ஆனா அன்னைக்கே வேதகிரி அண்ணன் மங்காவை சந்திச்சு பேசியிருக்காரு. நீங்க அந்த போலீஸ்கார் சொல்ற மாதிரி செய்யுங்க. மங்கா என்ன சம்மதிக்க வச்சுட்டா. சாவியை தொலைச்சுட்டோம்னு ஃபோன் போட்டாங்க. அதான் நானும் வேற வழி இல்லாம உனக்கு ஃபோன் போட்டேன். சரி, நீ கிளம்பு, காலைல பேசுறேன். நீ கிளம்பு, பேசிட்டு. இந்த சம்பவத்தில் உன்னை சிக்க வச்சதே வேதகிரி அண்ணன் தான். நான் வேணாம்னு சொன்னேன், அவர் கேட்க மாட்டேன்ட்டார். காலையில் போலீஸோட சந்தேகம் உன் மேலே வரணுங்கிறதுக்காகத்தான் வேதகிரி அண்ணன் அன்னைக்கு ராத்திரி உன்னை சந்திச்சதும். ஒரு வேலையை வந்தனே. சரி சரி, பார்த்து போ. நாங்கள் எதிர்பார்க்காதது அந்த ஆக்சிடென்ட். நீ ரொம்ப யோசிச்ச, புரியுது நீ எங்கே வர்றேன்னு. என் பின்னால் வராத, வச்சிரவா. நான் உங்ககிட்ட ஃபோனில் பேசும்போது வேதகிரி அண்ணன் என் கூட தான் இருந்தார். என்ன சொல்றான்? ஆறுமுகம் என்னடா பண்ணா? அவனை ஏன்டா கொன்னீங்க? அன்னைக்கு ஆறுமுகம் என் பின்னால் வரதை நான் முதலே பார்த்துட்டேன். என்ன செய்யறதுன்னு புரியாம நான் வேதகிரி அண்ணனுக்கு ஃபோன் போட்டேன். வேதகிரி அண்ணன் வர சொன்ன இடத்துக்கு நான் போனேன். ஆறுமுகத்தை அவர் கொல்லுவார்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. செய்யற வேலையை சுத்தமா செய்யணும். நீ மாட்டினா நான் மாட்டுவேன்ல. மங்காவை பார்க்கறதுக்காக வேதகிரி ஆஸ்பத்திரிக்கு வந்தாரு. ஏய், என்னடா இன்னும் இங்க சுத்திட்டு இருக்க? அதுக்கு மங்காவை அப்படியே விட்டுட்டு போக சொல்றியா? பணம் தங்க, அதெல்லாம் பத்திரமா தான் இருக்கு. நான் சொல்றத கேளு. நீ கிளம்பி போ, இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும். மங்கா குணமானதும் நானே அனுப்பி வைக்கிறேன். உன்னை நம்ப மாட்டேன். நீ என்னை அனுப்பிச்சிட்டு மங்காவை கொன்னாலும் கொன்னுருவ. முதல்ல மங்காவோட உடம்பு சரியாகட்டும். அதுக்குள்ள போலீஸ் வந்துட்டு வந்துட்ட வராம பாத்துக்க. நாங்க மாட்டினா நீ மாட்டுவேல்ல. தெளிவாத்தே இருக்கேன். வாழ்க்கை ஒரு கூட்டாஞ்சோறு விளையாட்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது ஆடு புலி ஆட்டம்னு சொல்லி கொடுத்ததே நீ தானே. மங்கா குணமாற வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. அது வரைக்கும் போலீஸ் ஒன்றை மட்டுமே தேடணுங்கிறதுக்காகத்தான் உன் பேரில் பணம் போட்டது. மற்றதெல்லாம் என் மேலே சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அண்ணன் என்னை ஸ்டேஷனுக்கு வர சொன்னார். இப்போ என்ன பண்ண போற? தெரியல. என்ன பண்ணணும்? இனி ஒன்றும் பண்ண முடியாது. மங்காவை போலீஸ் பிடிச்சிட்டாங்க தெரியுமா?
இந்நேரம் போலீஸ் உன்னையும் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. என்னை விட்டுடா. எனக்கு நீ வேணாம். முடிஞ்சா போலீஸ்ட்ட இருந்து நீ தப்பிச்சுக்க. எனக்கு அந்த பணம் வேணும். என்னால ஒரு குடும்பம் தெருவில் நிக்குது. அந்த பணத்தை அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். தரியா? இனி எனக்கு அந்த பணம் வேணாம். நிஜமாவே விட்டுருவேல? நிச்சயமா. ம். வாயங்கூட. எங்க? ஸ்டேஷனுக்கு. விட்டுருவேன்னு சொன்ன? நீங்க என்ன மாட்டி விடுவீங்க, ஆறுமுகத்தை கொல்லுவீங்க. நான் பரவாயில்லன்னு விட்டுட்டு போகணும். ஏமாத்திட்ட பாத்தியா? நல்லவன் மாதிரி நீ என்ன ஏமாத்தல. நம்ம கிட்ட பணம் மட்டும் தானடா இல்லாம இருந்துச்சு, வாழ்க்கை இருந்துச்சு இல்ல. விட்டுட்ட பத்தியா? என்னை விட்டுடா, நான் எங்கேயாவது போயிடுறேன். தப்பு பண்ணவன் எவனா இருந்தாலும் மாட்டி தாண்டாகணும். நான் தோத்துட்டேன்ல. தோத்துட்டேன்னு சொல்லாத, செத்து போயிட்டேன்னு சொல்லு. சொல்லு வெற்றி. சார் அந்த பேங்க்ல போய் செக் பண்ணேன். சரி. அந்த பையன் அக்கௌண்ட்ல பணம் போட்டது காக்காத்தோப்பு சுந்தர் தான் சார். ஓகே. அவனை தூக்கிட்டேன் சார். சரி. அவன் சொல்ற விஷயம் தான் சார் என்னால் நம்ப முடியல. நம்ம கான்ஸ்டபிள் வேதகிரி பணம் போட சொன்னதா சொல்கிறான் சார். எல்லாத்துக்கும் ஆரம்பம் அவரை தான் இருக்கும் போல தெரியுது சார். வேதகிரி சார், உங்களுக்கு காக்காத்தோப்பு சுந்தர் தெரியுமா? தெரியும் சார். சாரங்க அக்கௌண்ட்ல அவன் தான் பணம் போட்டிருக்கான். அப்படியா சார்? எஸ்ஐ வெற்றி அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாரு. அப்படியா சார்? என்ன காமெடினா, நீங்க தான் போட சொன்னதா சொல்லியிருக்கான். ஏன் அப்படி பண்ணீங்க?
அவரால் ரொம்ப தூரம் ஓட முடியாதுன்னு அவருக்கே தெரியும். எல்லா உண்மையும் போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. நான் ஆனந்தனை போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு பணத்தை அந்த குடும்பத்துக்கிட்ட சேர்த்துட்டேன்.